சரி, இதில் 12வது கேள்வியில் கேள்வியில் முதலாவது கேள்வி பார்த்துட்டோம். அதில் இப்போ 2வது கேள்வி பார்க்கணும். முதலாவது கேள்வியோட வீடியோ நேற்று நைட்டு அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ 2வது கேள்வியை பார்ப்போம். 3 ஆண்களும் 3 பெண்களும் அழைக்கப்படுமாறு தந்தை தனது கிட்டிய உறவினர்களில் 3 உறவினர்களையும் தாய் தனது கிட்டிய உறவினர்களில் 3 உறவினர்களையும் அழைக்கத்தக்க வெவ்வேறு வழிகளின் எண்ணிக்கையை காணணும். இப்போ இங்கே பாருங்க, இங்கே ஒரு நிபந்தனை மைத்தான் தந்திருக்கேன். சரிதானே? இப்படி 3 ஆண்களும் 3 பெண்களும் கட்டாயம் இருக்கணும். அது தந்தை அழைச்சென்றாலும் தாய் அழைச்சென்றாலும். இப்போ என்ன கலை நம்பரை போடுவோமே. 12வதுல ஏயில் 2வது கேள்வி என்ன சொல்கிறான்? கட்டாயம் 3 ஆண்களும் 3 பெண்களும் இருக்கணும். யார் அழைச்சி? தாயும் தந்தையும் அழைக்கிற இந்த இராப்போசனத்தில் கட்டாயம் 3 ஆண்களும் 3 பெண்களும் இருக்கணும். அப்போ இதுக்குரிய வழிமுறைகள் என்னென்ன என்று கேட்கான். அப்போ நாம் என்ன செய்வோம்? இதுக்கு ஒரு சின்ன ஒரு அட்டவணமாய் நாம் இதுக்கு முதல் செஞ்ச கேள்வியிலையும் தான் மற்ற நம்மளோட பேப்பர் கிளாஸில் இதிலெல்லாம் நாம் இந்த 2வது கேள்வி செய்யக்குள்ளே சின்ன ஒரு அட்டவணமாகி போட்டு செஞ்சிருக்கீங்க. அட்டவணமாகி போட்டு வச்சுக்கணும், நமக்கு குழப்பாமல் இருக்கும். அட்டவணை போடாமலும் நீங்கள் என்ன செய்யலாம். அட்டவணை போட்டு செய்கிறது நமக்கு இலகுவானது. இப்போ தந்தை தாய் வழிமுறைகள் என்ன வழிமுறைகள் ரைட். இப்போ இதில் பார்ப்போம். இப்போ தந்தை 3 ஆண்களை அழைச்சாரண்டா, தாய் 3 பெண்களை அழைப்பாவா இல்லையா? அப்போ என்ன வருது? 3 ஆண்களும் 3 பெண்களும் வருது. திருப்ப தந்தை 3 பெண்களை அழைத்தாரண்டா, தாய் என்ன செய்வா? 3 ஆண்களை அழைப்பா. அப்போ ரைட். அப்போ அவர்களேன்னு 3 ஆண்களும் 3 பெண்களும் இப்போ அடுத்ததை பாருங்கள். தந்தை 2 ஆண்களும் 1 பெண்ணையும் அழைச்சாரண்டா, தாய் என்ன செய்வா? 1 ஆணையும் 2 பெண்களையும் அழைப்பா. ஏனெண்டா இங்கே பாருங்கள், இங்கே 2 ஆண்கள், இங்கே 1 ஆண், அப்போ எத்தனை? 3 ஆண். இங்கே 1 பெண், இங்கே 2 பெண்கள், அப்போ எத்தனை? மொத்தம் 3 பெண்கள். இப்போ அடுத்தது இவர் 2 பெண்களையும் மாற்றி, அதாவது இது மாற்றி 2 பெண்களையும் 1 ஆணையும் அழைத்தாரண்டா, இவன் என்ன செய்வா? 1 பெண்ணையும் 2 ஆண்களையும் இவை என்ன செய்வா? அழைப்பா. இங்கேயும் பாருங்க, 2 பெண்கள் 1 பெண்கள் 3 பெண்கள், 1 ஆண் 2 ஆண் 3 ஆண்கள். இப்போ இதுக்கு வெவ்வேறான வழிமுறைகளை இப்போ பேப்பரில் பார்த்தீங்கன்னா தந்தைக்கு கிட்டிய 5 பெண்ணும் 3 ஆணும். தந்தைக்கு எத்தனை? 5 பெண் உறவினர்களும் 3 ஆண் உறவினர்களும் இருக்கி. தாய்க்கு 3 பெண் உறவினர்களும் 4 ஆண் உறவினர்களும் இருக்கி. எங்கே இருக்குன்னு இங்கே பாருங்கள், இந்த அறிக்கை களிலேயே தந்திருக்கான். தந்தைக்கு கிட்டி 5 பெண் உறவினர்களும் கிட்டிய 3 ஆண் உறவினர்களும் இருப்பதோடு தாய்க்கு கிட்டிய 3 பெண் உறவினர்களும் 4 ஆண் உறவினர்களும் உள்ளனர். சரிதான். இப்போ நாம் என்ன செய்வோம்? வழிமுறைகளை எழுதுவோம். இப்போ இவர் 8 ஆண்களை கூப்பிட போகிறாரு, 3 ஆண்களை கூப்பிட போகிறாரு. அப்போ 5C எத்தனை ஆண்களை கூப்பிட போகிறாரு? 3. இவர்கிட்ட தந்தைக்கிட்ட 3 ஆண் தான் இருக்கி, அவ்வாறு 3 ஆண்களை என்ன செய்வார்? கூப்பிடுவார். தாய்க்கிட்ட 4 ஆண்கள் இருக்கி, 4 ஆண்கள் இருக்கி, பெண்கள் என்ன சரி. இவர்கிட்ட 3 பெண்கள் இருக்கி, இவ என்ன செய்வா?
3 பெண்களையுமே கூப்பிடுவான். சரியா இல்லையா? இங்கே பாருங்கள், இவருக்கு 3 ஆண்கள் தெரியும். அப்போ இவர் என்ன செய்வார்? 3 பேரையுமே கூப்பிடுவார். 3 இவைக்கு 3 பெண்களை தெரியும். அவை என்ன செய்வா? 3 பெண்களையுமே கூப்பிடுவா. ரைட். அடுத்தது இவருக்கு 3 பெண்கள் வளர்க்கும். இவர் என்ன செய்வார்? 3 பெண்களை கூப்பிடுவார். எத்தனை பேரில்? 5 பெண்களில் 3 பெண்களை கூப்பிடுவார். தாய் என்ன செய்வா? 4 ஆண்களில் 3 ஆண்களை கூப்பிடுவா. ரைட். அடுத்தது வா, இவர் என்ன செய்வார்? 2 ஆண்கள். எத்தனை ஆண்கள் வழக்கம் இவருக்கு? 3 ஆண்களில் இவர் 2 ஆண்களை கூப்பிடுவார். 5 பெண்களில் 1 பெண்ணை கூப்பிடுவார். தர 4 ஆண்களில் 1 ஆணை கூப்பிடுவா தாய். இவர் 3 பெண்களில் 2 பெண்களை கூப்பிடுவா. ரைட். அடுத்தது பாருங்கள், இவருக்கு எத்தனை பெண்கள் வழக்கம்? இப்போ 5 பெண்களில் 2 பெண்களை என்ன செய்வார்? தந்தை கூப்பிடுவார். 3 ஆண்களில் 1 ஆணை கூப்பிடுவார். அதே போல் தாய் 3 பெண்களில் 1 பெண்ணை கூப்பிடுவா. 4 ஆண்களில் 2 ஆண்களை கூப்பிடுவா. அப்போ என்ன செய்யும்? வேறு சுருக்குவான். இவரை நாம் என்ன செய்வோம்? கீழே எழுதுவோம். 3C3 3C3 ப்ளஸ் 5C3 4C3 ப்ளஸ் 3C2 5C1 தர 4C1 3C2 5C2 3C1 தர 3C1 4C2. எல்லாரையும் கூட்டியாச்சு. இவ பெருக்கிறல்ல, சரியாண்ணே? இவங்களை கூட்டத்தான் வேணும். சரியா? சரி, இப்போ பார்ப்போம். இங்கே 3 ஃபேக்டோரியல், கீழே 3 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல். அதே மாதிரி தான் இருக்கு இங்கேயும் 3 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல் 5 ஃபேக்டோரியல் 5 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல் 4 ஃபேக்டோரியல் 4 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல். சரியா? அவர் 2 எழுதுகளின் இடம் காணாமல் போகும். அதுலேயும் 2 சுருக்கிடுவோம். இவைகளில் வந்துட்டு இங்கே 3 இங்கே 3 இங்கே 3 இங்கே 3 இருக்கு. இங்கே 3ல் இன்னும் 3 கழிச்சு இங்கேயும் 0 இங்கேயும் 0. நல்லா நீங்கள் கொள்ளணும். 0 ஃபேக்டோரியல் என்று வந்தால் 0 ஃபேக்டோரியல் என்று வந்தால் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. 0 ஃபேக்டோரியல் என்று வந்தால் எத்தனை பெருமானம்? அது வந்து 1. எத்தனை? 1. அது இவடத்தை வரும். நான் இடங்காணாத ஃபஸ்ட்டு இதை செஞ்சு கொண்டு வச்சுக்கொண்டு வச்சுக்கேன். அப்போ என்ன வரும்? இங்கே 1 வரும். அப்போ மேலேயும் 1 கீழேயும் 1 தர 1 கீழ் 1. இங்கே 5 ஃபேக்டோரியல். அப்போ 5 தர 4 கீழே 5லேருந்து 3 போனால் 2 தர 1 தர இங்கே 4 மட்டும் வரும். இங்கே 1 மட்டும் வரும். இங்கே 2 மிச்சம். அது 2 கழிச்சு கழிச்சு 4 எத்தனை? 40. இங்கே வந்துட்டு எத்தனை? 1. அப்போ 2 சொல்லுவோம் 41. ரைட். இவரோட பிரச்சனை என்ன? முடிஞ்சு. இப்போ இங்கே அழைக்கிற 2 பேரையும் கொண்டுட்டு வந்து சுருக்குவோம். 3 ஃபேக்டோரியல் கீழே 3 2 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் தர 5 ஃபேக்டோரியல் 5 1 ஃபேக்டோரியல் 1 ஃபேக்டோரியல் தர 4 ஃபேக்டோரியல் 4 1 ஃபேக்டோரியல் 1 ஃபேக்டோரியல் தர 3 ஃபேக்டோரியல் 3 2 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல். இவன் 2 சுருக்கி போட்டு வேறு சுருக்கிடுவோம். சரியா? ஒவ்வொன்று சுருக்கி கூட்டிடுவோம். 4 முறை நம்ம இங்கே சரி 4 தானே. இங்கே 3 மட்டும் வருவார். இங்கே 3 மட்டும் வருவாருன்னா நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. 3 2 1 இருக்கும். 3 2 1 இருக்குன்னு
3 ஃபேக்டோரியல் என்ன கீழே 2 ஃபேக்டோரியல் என்ன 2 தரம் ஒன்று இதுவும் போனால் யார் மட்டும் மிச்சம் 3 மட்டும்தான் மிச்சம் அதான் இங்கே சொல்கிறேன் 3 மட்டும் இருப்பார் கீழே 9 அப்படியே வருவார் இங்கேயே 5 கொண்டு போனால் 4 மிச்சம் அப்போ இங்கே 5 மட்டும் இருப்பார் இதுக்கெல்லாம் மார்க்ஸ் இல்லை மார்க்கிங்ஸ் இல்லை நான் எழுதுறேன் நீங்கள் வேறு ரஃப் பேப்பரில் எழுதி போட்டு இதை சுருக்கினாலும் பிரச்சனை இல்லை இல்லை எக்ஸாம் பேப்பரில் நீங்கள் ஆன்சர் ஷீட்டில் எழுதினாலும் இஷ்யூ ஒன்று இல்லை இது வந்துடும் இவரில் 4 மட்டும் வரும் இவரில் 2 வேணும் அதில் 3 மட்டும் வரும் அது எல்லாத்துக்கும் கீழே 1 மட்டும் என்ன மிச்சமாக வரும் இப்போ 5 3 15 3 45 இங்கே பாருங்களேன் 5 தரம் 3 எத்தனை 15 3 15 3 45 உங்களை யார் மிச்சம் 4 மட்டும் மிச்சம் 4 20 செயல்பட்டு 2 மிச்சம் 4 16 4 16 17 18 அப்போ எத்தனை 180 எத்தனை 180 வரையும் சுருக்கியாச்சு ரைட் அடுத்தது இப்போ கடைசி மட்டும் மிச்சம் இருக்காது என்ன இந்த துண்டு மட்டும்தான் மிச்சம் இருக்காது இந்த துண்டு மட்டும்தான் மிச்சமாக இருக்காது மற்ற எல்லோரும் சுருக்கிட்டோம் அவர் எப்படி சொல்கிறேன் 5 ஃபேக்டோரியல் 5 2 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் தரம் 3 ஃபேக்டோரியல் 3 1 ஃபேக்டோரியல் 3 1 ஃபேக்டோரியல் 1 ஃபேக்டோரியல் தரம் 3 ஃபேக்டோரியல் 3 1 ஃபேக்டோரியல் 1 ஃபேக்டோரியல் தர 4 ஃபேக்டோரியல் 4 2 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் இங்கே 2 இருக்காது அப்போ அங்கே இருக்கிற வைத்திருக்காரு அதில் 3 மட்டும் மிச்சம் 5 4 3 அதில் 3 2 1 மிச்சம் இவரில் வேறு 3 மட்டும் மிச்சம் இவரில் 3 மட்டும் மிச்சம் இவரில் 4 3 போட்டா 4 2 2 1 மட்டும் இவரில் என்ன மிச்சமாக இருப்பார் ரைட் சுருக்குவம் 3 3 2 2 2 5 2 2 கிளைக்கிற எல்லாரும் சுருக்கியாச்சு 3 3 2 3 ரைட் எடுக்கணும் 2 10 3 30 30 3 90 9 2 18 180 3 8 3 24 4 5 540 இப்போ பேரான வழிமுறைகளான கூப்பிடு ஃபஸ்ட்லேருந்து ஊட்டுவோம் 41 ரைட் அடுத்தது 180 அடுத்தது 540 எத்தனை வரும் 0 0 1 8 4 12 16 16 காரை போட்டால் 16 காரை போட்டால் 1 மிச்சம் 5 1 6 1 7 761 இங்கே பார்த்தீங்களா 761 என்ன வெவ்வேறான வழிமுறைகள் சரிதான் இப்போ இதில் வந்துட்டு என்னத்துக்கு மார்க்ஸ் கொடுத்துருக்கானுகள் ரெண்டு பார்த்தீங்களா என்னத்துக்கு மார்க்ஸ் கொடுத்துருக்கானுங்கன்னு மார்க்கிங் ஸ்கீமை பார்த்தீங்களா அவளுக்கு சரியாக விளங்கும் இங்கே பார்த்தீங்களா இதுக்கு இங்கே இருக்குண்ணா இதுக்கு 150 டோட்டலாகவே 60 மார்க்ஸ் தான் இந்த கேள்விக்கு இந்த 12வது கேள்விக்கு இந்த 12வதுல இந்த ஏ கேள்விக்கு டோட்டலாகவே 150க்கு 60 மார்க்ஸ் தான் சரியா அதில் இந்த கேள்விக்கு எத்தனை மார்க்ஸ்ண்டா அதாவது நாம் இங்கே செஞ்சு இந்த பி ரெண்டாவது கேள்விக்கு இந்த ரெண்டாவது கேள்விக்கு மொத்தமாக 40 மார்க்ஸ் ரெண்டாவது கேள்விக்கு மொத்தமாக வந்துட்டு 40 மார்க்ஸ் தான் என்ன இந்த ரெண்டாவது கேள்விக்கு மொத்தமாக மார்க்ஸ் அதில் வந்து என்னென்னத்துக்கு மார்க்ஸ் கொடுத்துருக்கான் எங்களுக்கு சொல்கிறேன்
நோட் பண்ணி கொள்ளுங்க. இந்த 3 ஆண்கள் 2 பெண்கள் 1 ஆண், அதாவது இப்போ நாம் இங்கே பாருங்க, இங்கே 2 பெண் 1 ஆண் எங்கள் இடியம் 2 பெண் 2 பெண் 1 ஆண் இந்த அருகி இதுக்கு, அதாவது இந்த கடைசி இவருக்கு வந்துட்டு எத்தனை மார்க்ஸ்ண்டா 5 மார்க்ஸ். சுருக்களுக்கெல்லாம் மார்க்ஸ் இல்லை, இவருக்கு வந்துட்டு 5 மார்க்ஸ். அடுத்தது சரி 2 பெண் 1 ஆண், இவருக்கு வந்துட்டு மொத்தமாக வந்துட்டு 10 மார்க்ஸ். இவருக்கு வந்துட்டு மொத்தமாக 10 மார்க்ஸ். அதாவது இந்த 2 பெண் 1 ஆண் 1 பெண் 2 ஆண் இந்த அருகி இந்த லைன் இதுக்கு வந்துட்டு 10 மார்க்ஸ். அதே மாதிரி அடுத்தது எது, அடுத்தது 1 பெண் 2 ஆண் 1 பெண் 2 ஆண் அவருக்கு மேலே இருக்காது, அவருக்கும் வந்துட்டு 10 மார்க்ஸ் கொடுத்துருக்கான். எத்தனை மார்க்ஸ் வந்துட்டு 20 மார்க்ஸ் வந்துட்டு. மற்றது இந்த 3 பெண்கள், இந்த 3 பெண்கள் இந்த அடிக்கிற, அதாவது இந்த 3க்கும் சேர்த்து இந்த அடிக்கிற 3க்கும் சேர்த்து வந்துட்டு 10 மார்க்ஸ் கொடுத்துருக்கான். இந்த 3க்கும் சேர்த்து 10 மார்க்ஸ் கொடுத்துருக்கான். மறுகாலம் வந்துட்டு இந்த அருகி தானே இந்த 3 ஆண்கள் இவருக்கு வந்துட்டு 5 மார்க்ஸ் கொடுத்துருக்கான். நாம் இங்கே செஞ்ச இந்த சுருக்களுக்கெல்லாம் இந்த சுருக்களுக்கெல்லாம் மார்க்ஸ் கொடுக்கல, அதுக்கெல்லாம் மார்க்ஸ் இல்லை. அதுக்கு பிறகு இந்த விடை எழுதி தானே இருக்கேன், இந்த விடைக்கு வந்துட்டு இந்த கூட்டி எழுதியிருக்கேன், இதுக்கு வந்துட்டு 5 மார்க்ஸ் கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்துட்டு 5 மார்க்ஸ் கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்களா 10 20 30 35 இந்த அட்டவணைக்கே 35 வந்துட்டு 40ல் 35 மார்க்ஸ் இந்த அட்டவணைக்கே வந்துட்டு. இந்த சுருக்கி போடுறதுக்கு 5 மார்க்ஸ் வந்துட்டு. இந்த சுருக்களுக்கு தான் நீங்கள் என்ன செய்யணும், இவ்வளவும் செய்யணும் இந்த 5 மார்க்ஸ் எடுக்கிறது. மிச்சம் 35 மார்க்ஸ் எடுக்கணுமெண்டா எவ்வளவு செஞ்சால் காணும், இவ்வளவும் எழுதினாலே காணும். 35 மார்க்ஸ் என்ன செய்யலாம் நீங்கள், அதாவது 150க்கு 35 மார்க்ஸ் இதை செஞ்சாலே எடுக்கலாம். அதுபோல் இந்த 12ஆவதுகளில் ஏக்கல்வி, அதாவது 12ஆவது கேள்வியில் வந்துட்டு முதலாவது கேள்வி ஏயில் முதலாவது கேள்விக்கு இவர்களுக்கு வந்துட்டு மொத்தமாக 20 மார்க்ஸ் தான். இவர்களுக்கு மொத்தமாக வந்துட்டு இவ்வளோ செஞ்சால் 20 மார்க்ஸ் தான். இந்தியாவில் இவங்க செஞ்சால் 40 மார்க்ஸ், மொத்தமாக இவங்களில் 150க்கு 60 மார்க்ஸ். சரி 12ஆவதில் ஏ கேள்வி செஞ்சிட்டோம், அடுத்தது பி கேள்வியை செய்வோம். இன்னொரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டு என்னன்னா, அந்த 0 ஃபேக்டோரியலுங்கிறது வந்துட்டு ஒன்றுண்டா அது எப்படி என்று கேட்குறீங்க. கலர் பென் சரியான. இப்போ இதில் நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. உங்கள்கிட்ட வந்துட்டு என்ன இருக்கேன்னா ஒரு நீல பென் இருக்கு, அடுத்தது ஒரு கருப்பு பென் இருக்கு, அடுத்தது வந்துட்டு ஒரு சிவப்பு பென் இருக்கு. இந்த 3மே ஒரு பொட்டிக்குள்ள இருக்கு. இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறாக இந்த 3 நிறங்களும் வரத்தக்கதாக பென் எடுக்க சொல்கிறாங்க. இந்த 3 நிறமே வர மாதிரி இந்த ஒரு தடவையில் நீங்கள் பென் எடுக்க சொன்னால் நீங்கள் எப்படி எடுப்பீங்க? ரைட், இந்த இருக்கு நீலம் கருப்பு சிவப்பு இருக்கு. இப்போ நீங்கள் இந்த 3 கலரும் வரத்தக்க பென் எடுக்க சொன்னா நீங்கள் இந்த 3ஐயும் எப்படி எடுப்பீங்க? ஒன்றாகத்தான் எடுப்பீங்க. அப்போ அப்படி எடுத்தால் தானே அது என்ன செய்யும், 3 கலரும் வரும். நீலம் வரும், கருப்பு வரும், சிகப்பும் என்ன செய்யும் வரும். இதான அந்த 0 ஃபேக்டோரியலுங்கிறது வந்துட்டு 1 2 வாரத்துக்குரிய காரணம். இதான அதுக்குரிய என்ன ஒரு உதாரணம். விளங்காட்டி கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கு, அதை பார்த்துட்டு மெசேஜ் போடுங்க. நாங்கள் செஞ்ச அந்த பேப்பர் இருக்கு, மற்றது ஷார்ட்ஸ் கேள்விகள் பாஸ் பேப்பர் கேள்விகள் இருக்கா, நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன் அனுப்பி விட்றேன் வாட்ஸ்அப்பில்.